ஒரு முக்கியமான ஸ்டார்ட் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா, அந்த ஹாஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் சிட்டி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து புவராக ஆடுவாங்க. பிகாஸ் இந்த சீசன் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் வச்சு டேபிள் வச்சுருந்தீங்கன்னா சிட்டி 12 பாயிண்ட்ஸ் கிளியர், அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப் இந்த சீசன் ஃபம்பிள் ஆகிறனால அவ்வளோ பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆறாங்கன்னு சொல்லி தான் செகண்ட் ஹாஃபே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கேம் அதுக்கேற்ற மாதிரி சிட்டி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடி இருப்பாங்க, லிவர்பூல் ஓகே இஷா ஆடி இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் லிவர்பூல் தாறுமாற ஆடி சொபோஸ்லாய் ஃப்ரீ கிக்லாம் அடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் அவங்க சொன்ன மாதிரி சிட்டி செகண்ட் ஹாஃப்னா ஃபம்பிள் ஆவாங்கன்னு நினைக்கும் போது அந்த ஸ்டாட்டை அப்படியே மாற்றி எழுதி இந்த மேட்ச் 2-1 ஆன்ஃபீல்டில், அதுவும் நீ சொன்ன மாதிரி லீக் டபுள் பண்ணி அவங்க எவ்வளோ 8 இயர்ஸ் ஆச்சா லீக் டபுள் பண்ணி, அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணி இப்போ உண்மையிலே இந்த மொமெண்டம்னால சிட்டிக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நீ யோசிச்சு பார்த்தனா சிட்டி லாஸ்ட்டு இந்த டைட்டில் ரேஸ் வரும்போது இந்த 10 மேட்ச்சு 12 மேட்ச் தொடர்ந்து ஜெயிப்பாங்க. ஸோ அந்த மொமெண்டம் இந்த மேட்ச்லேருந்து கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதுதான் இந்த மோஸ்ட் பிக்கஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் இப்போதைக்கு அவங்களுக்கு, இப்போ வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஆன்ஃபீல்டாகவே ஆர்சனல் 6 பாயிண்ட்ஸ் லீடில் இருக்காங்க. ஸோ இது தோத்தாங்கன்னா 9 பாயிண்ட்ஸ், ட்ரா பண்ண 8 பாயிண்ட்ஸ், அப்படி இருக்கும் போது போய் ஜெயிக்கிறது வந்து இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். அதுவும் இப்படி ஜெயிக்கிறது உண்மையிலே பெரிய ஸ்டேட்மெண்ட்.